இன்னைக்கு நம்ம மாங்காய் மரத்தில் பறித்து மாங்காய் ஊறுகாய் போட்ட ஊறுகாய் சூப்பராக வந்திருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு 2 நாள் உப்பில் குலுக்கி போட்டு வேடு கட்டி வச்சுட்டேங்க. வேட்டியை போட்டு வேடி கட்டி வச்சுட்டேன், மூடி போட்டு மூடல. ஒரு நாளைக்கு 4-5 தடவை ஊறுகாய் டப்பா எடுத்து நல்லா குலுக்கி விட்டுட்டேங்க. 3ஆவது நாள் எடுத்து காய போட்டுட்டேன். நான் 2 டப்பாவில் பிரித்து போட்டுட்டேன். ஒரே டப்பா நிறையா நம்ம போட்டு வச்சோம்னா ஊறுகாய் கொஞ்சம் குழப்பு தட்டின மாதிரி இருக்கும். நல்லா வெயில் அடிச்சதுன்னா 3 நாள்லேயே ஊறுகாய் சூப்பராக காஞ்சிருங்க. இங்கே மானம் மூடி மூடி தான் திறந்துட்டு இருக்கு. ஒரு 4-5 நாள் ஆகும். நான் முதல் நாள் காய வச்ச ஊறுகாவை அப்படியே எடுத்து வைக்காமல் நைட்டில் கொஞ்சம் காத்தோட்டமாக போட்டு விட்டுருவேன். அப்போ தான் ஊறுகாய் குழப்பு தட்டாமல் நல்லா கலகலன்னு சூப்பராக இருக்கும். ஊறுகாவை காலையில் 8 மணிக்கு வெயிலில் போட்டு சாயந்தரம் 4 மணிக்கெலாம் எடுத்து வச்சுருவாங்க. பொழுது போகிற வரைக்கும் நான் காய வச்சுட்டு இருக்க மாட்டேன். பொழுது போச்சுன்னா இந்த சின்ன சின்ன வண்டு கொசுலாம் வந்து ஊறுகாயில் உட்காந்துக்கும். அதனால் நேரத்திலே எடுத்து வச்சுருவேன். ஊறுகாய் காய்ச்சிட்டு இருக்கும் போதே 1 கிலோ ஊறுகாவுக்கு காலி பண்ணிட்டோம். சும்மாவே சாப்பிட்றதுக்கு இந்த ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. எனக்கு அவசரம் தாங்கலை. இன்றைக்கி 3ஆவது நாள் தான் ஊறுகாய் காய்ச்சிட்டு இருக்குது. நல்லா வசம்பு பதத்துக்கு வர வரைக்கும் காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். அப்போ தான் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நான் வேறு எந்த மசாலாவும் போட மாட்டேங்க. நம்ம வீட்டு குழம்பு மிளகா பொடியை லேசாக கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு தெளித்து பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தாளித்து எடுத்தால் சூப்பராக இருக்குங்க.